ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் சிக்கன் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரமிளகாய் தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விடுங்க. அது நல்லா ஊறட்டும். இங்கே என்ன பண்ணுங்க, மிக்ஸி ஜாரில் தனியா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் அதை எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வச்சுருங்க. அதை பொடி பண்ணிக்கோங்க. இங்கே நான் அடுப்பு வச்சு மறுபடியும் கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நான் அதை கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். அதையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்தளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சிக்கனை நம்ம ஊற வச்சுருந்தாலே அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் தீயை கம்மி பண்ணி வச்சே குக் பண்ணுங்கள். நல்லா வேகணுன்றே சிக்கனை தண்ணி ஊற்ற மாட்டோம், நம்ம எண்ணெயிலே தான் குக் பண்ணுறோம். அதனால அதுலேயே நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்து தண்ணியெலாம் வந்துருச்சு. தண்ணி இருக்குது. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ அது கூட ஆட் பண்ணிங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாம் ட்ரை ரோஸ் ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்தளவுக்கு ட்ரை ரோஸ் ஆனவுடனே என்ன பண்ணுங்கள், அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை அதை தூவிக்கோங்க. அப்புறம் முந்திரி நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு நீங்கள் தனியாக கூட செட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.